வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. இருபத்தி இரண்டாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. ரெட் அலர்ட் வார்னிங் வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. ரயில் விபத்து அதிகம் நடக்க பாஜக அரசே காரணம். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேச உத்தரகாண்டில் சாலைகளில் நிலச்சரிவு. இரண்டாவது நாளாக போக்குவரத்து சேவைகள் முடக்கம். அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ் பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேட்டி. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருவில் உள்ள அவரது வீட்டின் முன்பு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் போல் உடை அணிந்து வந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். கொலையாளிகள் தப்பி செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை அடிப்படையாக வைத்து செம்பியம் போலீசார் 10 தனிப்படைகளை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் நேற்று முன்தினம் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐனாவரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று அவர் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமர் மோடி ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று அவர் முதலில் ரஷ்யாவிற்கு புறப்பட்டு சென்றார். பிற்பகலில் ரஷ்யா போய் சேர்ந்தார். மாஸ்கோ விமான நிலையத்தில் அவரை ரஷ்யாவின் முதன்மை துணை பிரதமர் டெனிஸ் மன்ட்ரோ வரவேற்றார். அங்கு பிரதமர் மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினரும் இந்திய தேசிய கொடியுடன் வந்து மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மாஸ்கோவில் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்பதற்காகவே பிரதமர் மோடி சென்றுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக அவர் அங்கு சென்றுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு அவர் செல்வதும் இதுவே முதல் முறையாகும். பிரதமர் மோடிக்கு நேற்று இரவு ரஷ்ய அதிபர் புட்டின் விருந்து அளித்தார். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ரஷ்யாவில் இருந்து ஆஸ்திரியாவிற்கு பிரதமர் மோடி செல்கிறார். அங்கு அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வான்டர் பென்லைனை சந்திக்கிறார். அங்கு பிரதமர் மோடி கர்ல் நெக்மருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அங்கும் இந்தியா வம்சாவழியினர் அழைத்து உரையாடுகிறார். மும்பையில் இன்று பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மும்பையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் பருவமழை தொடங்கியது. எனினும் நகரில் மிதமான மழையே பெய்து வந்தது. இந்த சூழலில் மும்பையை அடுத்த மாவட்டங்களான நவி மும்பை, தானே, பால்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று முன்தினம் மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் நேற்று அதிகாலை 1 மணி முதல் மும்பையில் பலத்த மழை பெய்தது. விடிய விடிய மும்பை மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்தது. பேய்மழை காரணமாக மும்பையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தத்தளித்தது. குறிப்பாக மும்பை கிழக்கு, மேற்கு புறநகர் பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. இந்நிலையில் மாலை 5:30 மணி அளவில் நகருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மும்பையில் மழை இடைவிடாமல் பெய்தது. மாலை 6 மணி முதல் இரவு வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. பலத்த மழை காரணமாக குர்லா, சயான், சாக்கினாக்கா, அந்தேரி, மலாடு, கோரேவ்காவ், தகிசர், பாண்டுப், முள்ளுண்டு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது.
மழை எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நவி மும்பை, தானே மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களை இயக்கும் லோகோ பைலட்டுகள் மற்றும் அசிஸ்டன்ட் பைலட் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால்தான் அதிக விபத்து நடக்க காரணம் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்திய ரயில்களை இயக்கும் லோகோ பைலட்டுகள் மற்றும் அசிஸ்டன்ட் பைலட் பணியிடங்கள் 22% நிரப்பப்படாமல் உள்ளது. ஆகையால் மிகவும் கடினமான சூழ்நிலையில் பணிபுரிகின்றனர். கடந்த மாதம் 17ஆம் தேதி காஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் விபத்துக்கு முன்னதாக 5000 லோகோ பைலட்டுகள் நியமிக்கப்பட உள்ளதாக இந்திய ரயில்வே அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. ரயில் விபத்து நடந்த அடுத்த நாள் ஜூன் 18ஆம் தேதி 18,000 என அதிகரித்து அறிவித்ததன் பின்னணி என்ன? உண்மையில் அதைவிட அதிகமான காலியிடங்கள் ரயில்வேயில் உள்ளது என கூறியுள்ளார். அத்துடன் ஜூன் 18 அன்று அறிவிக்கப்பட்ட இடங்கள் நிரப்பப்பட எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. 1924ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசு பயன்பாட்டில் வைத்திருந்த ரயில்வே பட்ஜெட்டை கடந்த 2016ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு ரத்து செய்து பொது பட்ஜெட் அறிக்கையில் ரயில்வே துறைக்கான பட்ஜெட்டையும் இணைத்தனர். இந்திய ரயில்வே தனி பட்ஜெட் இருந்திருந்தால் ரயில்வேக்களில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து வெளியே தெரிந்திருக்கும். ஆனால் அவையெல்லாம் பாஜக அரசால் மூடி மறைக்கும் செயலால் ரயில் விபத்துக்கள் ஏராளமாக நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என விமர்சித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ் பற்றி பேசுவதற்கு இனிமேல் ஒன்றும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் நேற்று இணைந்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில், ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டு விட்டார், இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. காவல்துறை உயர் அதிகாரி மாற்றப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகி விடாது என்றும், காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், ரவுடிகளை அடக்க முடியும் என்று பேசினார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டமிட்டு நடந்துள்ளது என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் உள்ள சந்தேகத்தை போக்குவது அரசின் கடமை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டில் சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு 2வது நாளாக போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளது. வட மாநிலங்களில் தொடர் கனமழை மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் தவித்து வருகின்றனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் கனமழை இடையே மண்டி, சிம்லா பகுதிகளில் முக்கிய நகரங்களை இணைக்கும் சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. உத்தரகாண்டில் பத்ரிநாத் செல்லும் பாதை உட்பட பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அசாமில் 30 மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு மேலும் 6 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. பலரும் உணவு, குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர். விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கி கிடப்பதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சரையு ஆற்றில் 2 புறங்களிலும் கரைகளை தொட்டவாறு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் மக்கள் அன்றாட தேவைக்கு கூட படகு மூலம் சென்று வரும் நிலை உள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழை தொடர்ந்த நிலையில் சாலைகள் மூழ்கடித்து தண்ணீர் பாய்ந்தோடியது. கர்நாடகாவில் உடுப்பி, தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா மாவட்டங்கள் கனமழையால் தத்தளிக்கின்றன. இப்பகுதிகளில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மங்களூரு உள்ளிட்ட கடற்கரை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை நீடிக்கும் நிலையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிப்பூருக்கு ராகுல் காந்தி சென்றிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றுள்ளார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் வன்முறை வெடித்ததில் இருந்து 3வது முறையாக மணிப்பூருக்கு ராகுல் காந்தி சென்றிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றுள்ளார் என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இவ்வாறு கூறியுள்ளார்.
மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு சென்றுள்ளார். அதே சமயம் உயிரியல் மூலமாக பிறக்காதவரான பிரதமர் மோடி மாஸ்கோவிற்கு சென்றுள்ளார். இனி மோடியின் கோஷ்டியினர் அவர் ரஷ்யா உக்ரைன் போரை தற்காலிகமாக நிறுத்திவிட்டார் என்பார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை வெடித்து 14 மாதங்கள் ஆன நிலையில் அங்கு 3வது முறையாக ராகுல் காந்தி சென்றுள்ளார். ஆனால் பிரதமர் மோடிக்கு மணிப்பூர் செல்ல நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. அந்த மாநிலத்தின் முதல்வர் சொந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்த போதிலும் அவரையோ மாநிலத்தின் பிற அரசியல் தலைவர்களையோ எம்எல்ஏ எம்பிக்களையோ மோடி சந்திக்க கூட இல்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். SBI வங்கி பெயரில் மோசடிகள் நடப்பதாக தமிழ்நாடு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. SBI பரிசு புள்ளிகள் பற்றிய பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீப காலங்களில் சைபர் மோசடிக்காரர்கள் புதிய ஒரு யுக்தியை கொண்டு தனி நபர்களின் மொபைல் போன்கள் சாதனங்களில் ஹேக் செய்து பொய்யான செய்திகள் அனுப்புகிறார்கள். சமீபத்திய சம்பவங்களில் ஹேக்கர்கள் போலியான வாட்ஸ்அப் கணக்குகளை பயன்படுத்தி பல்வேறு அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுக்களில் SBI பரிசு புள்ளிகள் பற்றிய பொய்யான செய்திகள் அனுப்புகிறார்கள். ஹேக்கர்கள் இந்த குழுக்களின் ஐகான்கள் மற்றும் பெயர்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என மாற்றுகிறார்கள். இந்த பொய்யான செய்திகள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வங்கி விவரங்களை புதுப்பித்து SBI பரிசு புள்ளிகளை கூறும் இணைப்புகளை கொண்டிருக்கும். இதனை நம்பி விவரங்களை தருவோருக்கு நிதி இழப்பு ஏற்படுவதோடு அவர்களின் நெட்வொர்க்குகளின் மொபைல் எண் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் தமிழ்நாட்டில் இந்த மோசடியுடன் தொடர்பான 73 சைபர் புகார்கள் தேசிய கிரைம் ரிப்போர்ட் போர்ட்டலில் பெறப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் காயமடைந்துள்ளனர். சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் உட்பட பல்வேறு இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகிறது. இந்த ஆலைகளில் கடந்த சில தினங்களாக தொடர் வெடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காளையார்குறிச்சியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை முதல் வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வெடி விபத்து நடந்த இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தரைமட்டமானது. இந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 2 பேரும் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு தயாரிக்கும் போது உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் கோவர்த்தனாம்பிகை தலைமையிலான போலீசார் காங்கேயம் வீராணம் பாளையம் அடுத்த சேமலை வலசில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட வந்த விஸ்வநாதன் என்பவரை கைது செய்து 20 லிட்டர் சாராய ஊரல்களை பறிமுதல் செய்து அழித்தனர். கரூர் அருகே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி லோக்சபா தேர்தலில் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டு எலக்ட்ரானிக் இயந்திரத்தில் மாணவர்கள் வாக்கு செலுத்தினர். மேலும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பதவி பிரமாண நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இனிமே எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷனை பத்தி எந்த டவுட்டுமே நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்க எலெக்ஷனை எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த பூத்துக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஓட் அலோட். நான் எங்கள் பேரண்ட்ஸ் ஓட் போடும்போது பூத்துக்குள்ளே என்னை அலோவ் பண்ணல. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேன், ஏம்மா என்னை பூத்துக்குள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா சொன்ன ரீசன், ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஓட் போட முடியும் அப்படின்னு. இந்த வாட்டி ஆனால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பூத்துக்குள்ளே போய் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் எங்கள் பிரின்சிபல் ஃபாதர் பினுகே ஜோசப். கரூரில் இந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையுமே பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ
எங்கள் பிரின்சிபல் ஃபாதர், வைஸ் பிரின்சிபல் ஃபாதர், வைஸ் பிரின்சிபல் மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே பூலாம்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தர்மராஜா ஸ்ரீ தர்ம திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா மற்றும் ஊரணி பொங்கல் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் மருவத்தூர் கிராமத்தில் புதிதாக தார் பிளான்ட் மற்றும் கிரஷர் துவங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க கூடாது என்று கூறி அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நுழைவு வாயில் முன்பு உள்ள குப்பைகளை அகற்ற கோரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணகுமாரின் பெரியம்மா இந்திராணி உயிரிழந்த நிலையில் அவரின் உடலை திராவிடர் கழக பெண்கள் மயானம் வரை சுமந்து சென்றனர். இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த பெண்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் 4 வருஷமா இலவச வீட்டுமனைக்காக வந்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோம்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது 120 பட்டா ரெடி ஆயிடுச்சுமா, வேலூர்ல தரோம், சத்திரமணத்தை தரோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்கள் அதை நம்பிதான் சார் போனோம். வந்து எல்லாமே விசாரிச்சாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் இன்னமும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்போ இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு 15 நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றோமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரம் இன்னைக்கு வந்து கேட்கும் போது அம்மா அப்பா இருக்கவங்களுக்கு இடம் கிடைக்காது, மாமனார் கவர்மெண்ட்ல கொடுத்தா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அம்மா அப்பாவுக்கு 1 சென்ட் இடம் தான் கொடுத்துருக்காங்க. பசங்க 3-4 பேர் இருக்காங்க. 3-4 பேருக்கு அந்த 1 சென்ட் இடம் பிரிச்சு தர முடியுமா? எங்களுக்கு எல்லாமே சக்கரை ரேஷன் கார்டுல இருந்து ஓட்டு உரிமையில இருந்து எல்லாமே தனித்தனியா மட்டும் வாங்குறாங்க கவர்மெண்ட். 1 சென்ட் இடம் கொடுத்தா இல்லாதவங்களுக்கு கொடுத்தா என்ன? அதுதான் எங்களுக்கு இலவச வீட்டு மனை வேண்டி தான் வந்துட்டு இருக்கோம். நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரியணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய கிணற்றிற்கு அருகே உள்ள நிலம் உள்வாங்கி 10 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கீழ்பாலூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை எட்டிய முதல் 4 காளைகளுக்கு 2 சக்கர வாகனங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 54,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 6,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கரிபியன் நாடுகளில் 1 வார காலம் தும்சம் செய்து வந்த பெரில் புயல் கரையை கடந்துள்ளது. கரிபியன் நாடுகளில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீசிய பெரி சூறாவளி புயலால் வெனிசுலாவில் 11 பேர் உயிரிழந்தனர். பின்னர் இது வடக்கு நோக்கி நகர்ந்து மெக்சிகோவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து வட அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸில் மணிக்கு 80 மைல் வேகத்தில் புயல் காற்று வீசியதால் கனமழை பெய்து பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடல் அலைகள் மிகவும் சீற்றமாக காணப்பட்டன. மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு பலத்த காற்றும் கனமழையும் டெக்சாஸ் மாகாணத்தையே முடக்கி போட்டது. மேலும் படிப்படியாக வேகம் குறைந்த இந்த சூறாவளி புயல் மடக்கோர்டாவில் கரையை கடந்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. இருபத்தி 2வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை.
ரெட் அலர்ட் வார்னிங் வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. ரயில் விபத்து அதிகம் நடக்க பாஜக அரசே காரணம். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேச உத்தரகாண்டில் சாலைகளில் நிலச்சரிவு. 2வது நாளாக போக்குவரத்து சேவைகள் முடக்கம். அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ் பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.